பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. அது என்ன நேரடி நடவடிக்கை நாள் தாயே? இடைக்கால அரசாங்கத்தில் சேரும்படி வைஸ்ராய் வேவல் விடுத்த அழைப்பை நேரு ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஜின்னா மறுத்துவிட்டான். தனது பாகிஸ்தான் குறித்த கோரிக்கையை எப்படியாவது ஏற்கச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு திட்டத்தை அவன் செயல்படுத்தினான். வங்காளத்தில் அப்போது கல்கத்தா மற்றும் அதை சுற்றியுள்ள நகரங்கள் செழிப்பானவையாக இருந்தன. தனது பாகிஸ்தான் நாட்டுக்கு கல்கத்தா தேவை என்று நினைத்தான் ஜின்னா. அப்போது வங்காளத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கல்கத்தா மற்றும் சுற்றியுள்ள நகரங்களில் 2/3 பங்கு மக்கள் தொகை என இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஒருவேளை மக்களிடம் வாக்கெடுப்பு எதுவும் நடந்தால் அங்கே தனது பாகிஸ்தானுக்கு சாதகமான ஆதரவு இருக்காது என்று எண்ணினான் ஜின்னா. அதனால் கல்கத்தாவை முஸ்லிம் பெரும்பான்மையாக்குவது என்று திட்டமிட்டான். உயிர் பயத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து விரட்டி மறுதரப்பிடமிருந்து வர்த்தகங்களையும் சொத்துக்களையும் வீடுகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் முஸ்லிம் லீக் தலைவர்கள். 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக அனுசரிக்க வேண்டும் என அறிவித்தான் ஜின்னா. அந்த தினத்தை பிளாக் டே எனும் துக்க தினமாக கருதப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தான். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நேரடி நடவடிக்கை எதையும் அவன் மேற்கொள்ளவில்லை. வங்காளத்தில் முஸ்லிம் லீக் ஆட்சி அமைந்திருந்தது. முதல்வராக ஹுசேன் ஷஹீத் சுஹ்ராவர்தி பதவியில் இருந்தார். ஜின்னாவின் திட்டப்படி 1946 ஆகஸ்ட் 16 முதல் கல்கத்தாவில் மத கலவரத்தை ஏற்பாடு செய்தான் சுஹ்ராவர்தி. அதற்காக ஜின்னா தேர்ந்தெடுத்த நாள் மத ரீதியாகவும் கவனமாக பரிசீலிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் லீகின் கட்டுப்பாட்டில் இருந்த தி ஸ்டார் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பத்திரிகை வெளியீடுகளில் அந்த தினத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நினைவூட்டப்பட்டது. தீர்க்கதரிசியின் அடிச்சுவட்டை பின்பற்றி வங்காளத்தை தூய்மையான நாடு, அதாவது பாகிஸ்தான் ஆக்குங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 16 அன்று காலை விடிந்தது. அன்று அப்படி என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. என்றாலும் பெருமளவில் சூறையாடல்கள் நடக்கும் என்று எவரும் நினைக்கவில்லை. நகரின் எந்த பகுதியிலும் ஒரு போலீஸ்காரரை கூட மக்களால் பார்க்க முடியவில்லை. வெள்ளிக்கிழமை அன்று நடுப்பகல் ஷாம் பசாரிலும் பிற பகுதிகளிலும் ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு வன்முறை செயல்களில் இறங்கிவிட்டார். காசிப்பூர் மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு கூட்டம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. பகல் 12 மணி முதலே ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு மைதானத்தை நோக்கி செல்ல தொடங்கினார்கள். கலவரம் தொடங்கப்பட்டது. அந்த கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்கோ அரசாங்கத்தின் போலீஸ் பிரிவுகள் எதுவும் உதவிக்கு வரவே இல்லை. ஏனென்றால் கலவரத்துக்கு அழைப்பு விடுத்ததை ஆளும் முஸ்லிம் லீகின் முதல்வர் சுஹ்ராவர்டி தானே. அவன் தனது உரையில் காவல்துறையும் இராணுவமும் தம்மால் கட்டுப்படுத்தப்படும் என்று முஸ்லிம் லீக் தொண்டர்களுக்கு உறுதியளித்திருந்தானே. கல்கத்தாவில் முஸ்லிம் லீக் நடத்திய பிரம்மாண்ட ஊர்வலத்தை அடுத்த நாளும் தெருக்களில் திரண்ட ஜின்னா சுஹ்ராவர்தி தரப்பு அப்பாவி பொதுமக்களை பெருமளவில் கொன்றார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, வீடுகள் கொளுத்தப்பட்டன. கல்கத்தா இரத்த களரியானது. இது கலகம் அல்ல, பேயாட்டம் என்று பத்திரிகைகளில் எழுதினார்கள். மறுதரப்பு திருப்பி தாக்க மாட்டார்கள் என்று வங்காள முதல்வர் சுஹ்ராவர்தி கணித்தபடி அந்த 2 நாட்களும் மறுதரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் வெளிப்படவில்லை. சுஹ்ராவர்தி லால் பஜாரில் உள்ள கல்கத்தா காவல்துறை தலைமையகத்தின்
கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கொண்டார். அங்கிருந்தபடியே பிரிட்டிஷ் மற்றும் ஆங்கில இந்திய காவல்துறை அதிகாரிகள் படைகளை அனுப்புவதை தடுத்து நிறுத்தி கலவர நெருப்பு அணையாமல் பார்த்து கொண்டான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மா